ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் லூக்கா 12வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. பல வேளையில் இந்த வேத பகுதியை ஏழ்மையான மக்களுக்கு, யாரெல்லாம் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்களோ, உடைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் அதை குறித்து கவலைப்படாமல் அன்றாட தேவைக்கு ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், அதற்காக சொல்லப்பட்ட வசனமாய் நம்ம பார்ப்போம். இதே வேத பகுதியோட இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், போதும் என்ற அளவுக்கு உணவும் உடையும் இருக்கிற வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கலாம். ஆனால் அவங்களோட கவலையெல்லாம் என்னவா இருக்கும், எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு வரப்போகிற ஒரு திருமணம், ஒரு பிறந்த நாளுக்காக என்ன ட்ரெஸ் போட போகிறோம், என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம், இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன அவுட்ஃபிட் இருக்குது அப்படின்னு அதை குறித்து நேரம் அதிகமாக செலவிடுவாங்க. எந்த ஹோட்டலில் நல்ல ரிவ்யூ இருக்குது, எந்த ஹோட்டல் இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு அதை குறித்து ஆராய்ச்சி செய்ய நேரங்களை பல மணி நேரம் செலவிடுவார்கள். ஆனால் இந்த வேத பகுதியிலே, இந்த அதிகாரத்திலே 30வது வசனம் சொல்கிறது, உலகத்தார் இவைகளை நாடி தேடுகிறார்கள் என்றும் 31வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு அதிகமான முக்கியத்துவங்கள் கொடுக்கணும். ஆண்டோடைய வேதத்துக்கு, ஆண்டோடைய ஆராதனைக்கு, இதற்கான நேரத்தை நம்ம அதிகமாக செலவிடும் போது நமக்கான தேவைகள், நல்ல அவுட்ஃபிட்டாக, நல்ல ஃபுட்டை ஆண்டவர் கொடுப்பார். உலகத்தாரை போல அவைகளை நம்ம நாடி தேடக்கூடாது, ஆண்டவரை தேடணும். ஆமாம்.